இன்றைக்கி நாம் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் யூனிட் 1 டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டில் சாப்டர் 2 பிளான்ட் கிங்டம் தாவர உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது பேஸ்ட் ஆன் த நியூட்ரிஷன்ஸ், லோக்கமோஷன்ஸ் அண்டு ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால். அப்போ அது ஊட்ட முறைகளை வச்சும் அதனுடைய நகரும் தன்மையை வச்சியும் அதாவது செல்வால் வச்சியும் என்ன செய்கிறாங்க, அதை வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ பிளான்ட் கேட்டகரின்னு வச்சுட்டிங்கன்னா அதில் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்னு ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ பிளான்ட் குரூப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்டீரியா. பாக்டீரியா அது ஒரு செப்பரேட் கிங்டம். இப்போ அது கிங்டம் மொனீரான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கிங்டம் மொனீரா இது செப்பரேட் கிங்டம். அதே மாதிரி ஃபங்கை ஃபங்கை கிங்டம், ஃபங்கை கிங்டம் சொல்லுவோம். இப்போ கிங்டம் மொனீராவில் பார்த்தீங்கன்னா பேசிலஸ், லாக்டோபேசிலஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ், விப்ரியோ காலரே இது எல்லாமே அந்த பாக்டீரியா கேட்டகரியாக வரும். அதே மாதிரி ஃபங்கை எடுத்துட்டிங்கன்னா ஃபங்கையில் பொறுத்த வரைக்கும் மஷ்ரூம்ஸு, ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிரியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ்லாம் இருக்கும். அப்போ எதை பேஸ் பண்ணி இதை பிளான்ட் செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்க அதோடைய பேஸ்ட் ஆன் த சைஸ், பேஸ்ட் ஆன் த ஷேப், ஹேபிட் அண்ட் ஹேபிட்டேட் வச்சு அதே மாதிரி ரீப்ரொடக்ஷனை வச்சு இது பிளான்ட் கிங்டம்னு தனியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஆரம்பத்தில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா எம்ப்ரியோஃபைட்டா அண்டு எம்ப்ரியோஃபைட்டான்னு தான் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, எம்ப்ரியோஃபைட்டானா எம்ப்ரியோனா என்ன அர்த்தம்னா இது கரு ஊட்ட முறைகள் சொல்லுவோம்ல, அதாவது கருக்களை பற்றி படிக்கிறதா எம்ப்ரியோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா பிரயோஃபைட்டா அண்டு ட்ரக்கியோஃபைட்டா ஆரம்பத்தில் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ட்ரக்கியோஃபைட்டாவை எகைன் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா டெரிடோஃபைட்டா அண்டு ஸ்பெர்மட்டோஃபைட்டா. இப்போ டெரிடோஃபைட்டா உங்களுக்கு தெரியும், அதில் எதெல்லாம் வரும்னா ஃபர்ன்ஸ் இதெல்லாமே டெரிடோஃபைட்ஸில் வரும். ஸ்பெர்மட்டோஃபைட்டா அப்படின்னாக்க ஸ்பெர்மா அப்படின்னாலே அது என்ன சொல்லுவாங்க, சீட் பிளான்ட்ஸ் இது எல்லாமே ஸ்பெர்மட்டோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, ஜிம்னோஸ்போமே அண்ட் ஆஞ்சியோஸ்போமே. இது திறந்த விதை தாவரங்கள் தான் ஜிம்னோஸ்போமே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆஞ்சியோஸ்போமே அப்படின்னாக்க பூக்கும் தாவரங்கள், அதாவது மூடிய விதை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதோடைய கேரக்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. இப்போ லைட் எனர்ஜி எப்படி மாற்றுது, கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. இது எது செய்யும் அப்படின்னாக்க பிளான்ட்ஸ் மட்டும்தான் லைட்டை அப்சர்வ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியாக, அதாவது குளுக்கோஸாக மாற்றுறது. அப்போ இது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது மோஸ்ட்லி எதுனா பிளான்ட். இப்போ இந்த கேரக்டர் வச்சு என்ன செய்கிறாங்க, பிளான்ட் கிங்டத்தை தனியாக பிரிக்கிறாங்க. சில பாக்டீரியாக்கள் இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா இருக்குது. அது பார்த்திங்கன்னா இதை சைனோ பாக்டீரியா சொல்லலாம். ஆனால் அது பிளான்ட் கேட்டகரியில் வராது. ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா லைட்டை எனர்ஜியை லைட் எனர்ஜி டு கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும். அதை என்ன செய்யாது, ஸ்டோர் பண்ணாது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஆனால் இதில் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யும், உணவுப் பொருளை சேமித்து வச்சுக்கும். அதனால் இது பிளான்ட்டுக்கு உள்ள ஒரு தனித்தன்மையும் பார்த்திங்கன்னா லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் எப்படி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வேர்ல்டு வைடாக டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் குரூப்ஸ் இன் தி வேர்ல்டு அண்டு இந்தியா. இப்போ அதில் அதிகமாக எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பம் தான். 2,68,600 ஸ்பீசிஸ் ஆஞ்சியோஸ்பம் பூக்கும் தாவரங்களில் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக எது இருக்குன்னா ஆல்கே. இப்போ மெரெயினில் ஃப்ரெஷ் வாட்டரில் வளரக்கூடியது தான் இந்த ஆல்கே. அங்கே தான் இந்த தாவரங்கள் முக்கியமாக ஆல்காக்கள் அதிகமாக காணப்படுது. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது பிரயோஃபைட்ஸு.
கடைநிலையில் இருக்கிறது, அதாவது கடைசியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போமி. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வெறும் 79 ஸ்பீசிஸ் தான் வந்து இங்கே இருக்குது. அப்போ கிங்டம் பிளான்ட்டே எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிரிப்டோகேமே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினரோகேமே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஃபினரோகேமே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ கிரிப்டோகேமே அப்படின்னாலே பிளான்ட் வித்தவுட் சீட் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட் வித்தவுட் சீட், அதாவது நான் ஃப்ளவரிங் பிளான்ட், அதாவது பூக்காத தாவரங்கள், விதை இல்லாத தாவரங்கள், அதுதான் வந்து கிரிப்டோகேமே. ஃபினரோகேமே அப்படிங்கிறது வந்து பிளான்ட் வித் சீட். பிளான்ட் வித் சீடுனா பூக்கும் தாவரங்கள், விதை கொண்ட தாவரங்கள், அதுதான் வந்து ஃபினரோகேமே அப்படின்னு பிரிக்கலாம். இதில் கிரிப்டோகேமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்கே, இப்போ இது வந்து ஆல்கேயை வந்து என்ன கேட்டகரியில் வைக்கிறாங்கன்னா தாலோஃபைட்டா அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கிறாங்க. தாலோஃபைட்டா அப்படிங்கிறது அன்டிஃபரன்ஷியேட்டட் க்ரோத், அதாவது வேர், தண்டு, இலை இது எல்லாமே காணப்படாத ஒரு முழுமையடையாத ஒரு தாவரமாக இருக்கும். அதாவது அன்டிஃபரன்ஷியேட்டட் க்ரோத்துன்னு சொல்லக்கூடிய தண்டு, வேர், இலைகள்லாம் காணப்படாத தாவரங்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தாலோஃபைட்டா. இது வந்து எதில் இருக்குன்னா ஆல்கேயில் வந்து இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யுலோத்ரிக்ஸை வந்து சொல்லலாம். யுலோத்ரிக்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ், இது எல்லாமே ஆல்கேயில் வந்து வரும். அடுத்தது பிரயோஃபைட்ஸ். இப்போ பிரயோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஃப்ளவரிங், அதே மாதிரி நான் வாஸ்குலார் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் வாஸ்குலார் பிளான்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜைலமும் ஃப்ளோயமும் காணப்படாது. ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் வந்து இருக்காது. தெர் இஸ் நோ ஜைலம் அண்டு ஃப்ளோயம். இங்கே வந்து ஜைலம் இருக்காது. அப்போ எப்படி வந்து அதுக்கு உணவு சேமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பேரன் கைமாட்ட செல்ஸ் தான் அங்கே இருக்கும். பேரன் கைமா செல்கள், அந்த பேரன் கைமா செல்கள் மூலமாக தான் அந்த உணவுப் பொருளை வந்து சேமிக்கும். உணவுப் பொருளை அதே மாதிரி வாட்டரை வந்து கடத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து டெரிடோஃபைட்டா. டெரிடோஃபைட்டாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க டெரிடோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வாஸ்குலார் பிளான்ட்ஸு சொல்லுவோம். வாஸ்குலார் பிளான்ட்ஸ்னு சொல்லக்கூடியது என்ன இருக்குன்னா ஜைலம் அண்டு ஃப்ளோயம் வந்து காணப்படும். ஜைலம் அண்டு ஃப்ளோயம் வந்து காணப்படும். இப்போ ஜைலம் வந்து எப்படி மாடிஃபைடாக இருக்குன்னா ட்ரக்கீட்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோயம் வந்து சீவ் செல்ஸாக வந்து மாடிஃபைடாக இருக்கும். கொஞ்சம் மாறுபாடு அடைந்து காணப்படுறது தான் வந்து இதில் அப்படின்னாக்கா டெரிடோஃபைட்டில். ஓகேங்களா? அப்போ டெரிடோஃபைட்டில் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா ஃபர்ன்ஸு, செலாஜனல்லா, இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து ஃபினரோகேமே, பிளான்ட் வித் சீட்ஸ். இதில் வந்து ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் விதை வந்து காணப்படும், திறந்த விதைகளாக வந்து காணப்படும். இது வந்து எங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னாக்கா அதிகமாக ஹில்ஸ் ரீஜனில் நம்ம பார்க்கலாம். கொடைக்கானல், ஊட்டி பகுதிகளில் வந்து பைன் ஃபாரஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து இந்த தாவரங்கள் வந்து அதிகமாக இருக்கும், ஜிம்னோஸ்போம்ஸ். அதே மாதிரி செக்கோயா, அதாவது இந்த மிகப்பெரிய தாவரங்கள் சொல்லக்கூடிய செம்மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரம்லாம் எதில் கேட்டகரியில் வரும்னா ஜிம்னோஸ்போமில் வந்து வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்போமே அப்படிங்கிறது என்னென்னா பூக்கும் தாவரங்கள், மூடிய விதை தாவரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது க்ளோஸ்டு சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து எதில் கேட்டகரியில் வரும்னா ஆஞ்சியோஸ்போமில் வரும். இதில் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆஞ்சியோஸ்போமை வந்து பார்த்திங்கன்னா டைகாட் அண்டு மோனோகாட்னு பிரிச்சிருக்காங்க. டைகாட் அண்டு மோனோகாட். இப்போ டைகாட் பிளான்ட்ஸ் அதோடைய பண்புகள் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ வேர்கள் வந்து டேப் ரூட் சிஸ்டம்ஸ், அதாவது ஆணி வேர்கள் வந்து காணப்படும். இப்போ மோனோகாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சல்லி வேர்களாக இருக்கும். அதாவது வேர்கள் வந்து சல்லி வேர்கள் அதிகமாக வந்து காணப்படும். சின்ன சின்ன நோட் ரீஜன்லேருந்து நிறைய சின்ன சின்ன வேர்கள்லாம் உருவாகும். இதுதான் வந்து டைகாட்டுக்கும் மோனோகாட்டு வித்தியாசம். அதே மாதிரி இலைகள் எடுத்துட்டிங்கன்னா இலைகள் வந்து நிறைய வெயின்ஸ்லாம் இருக்கும். வெயின்ஸ் அண்டு வெயின்லைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நரம்பு அமைப்புகள்லாம் வந்து அதிகமாக வந்து காணப்படும். இதில் டைகாட் தாவரங்களில் வந்து அதிகமாக வந்து காணப்படும். ஆனால் மோனோகாட்டில் பார்த்திங்கன்னா பேரலல் வீனேஷன் சொல்லுவோம். பேரலல் வீனேஷன்னா ஆப்போசிட்